வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம Redmi தரப்புல இருந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன Redmi 12 சீரிஸோட பேஸ் வேரியண்டான Redmi Note 12 5G இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அட் தி சேம் டைம் இது ரிவ்யூ யூனிட்லாம் கிடையாது. நாம அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண ரீட்டைல் யூனிட் தான். ஸோ அதனால தான் அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த பேக்கிங்கோட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மொபைலோட அன்பாக்சிங் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் இந்த மொபைல் யூஸ் பண்றதுக்குலாம் எப்படி இருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பேக்ரவுண்டில் பல ப்ராசஸ் நடக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணோம், அதை பற்றின கண்டென்ட்டை எடுக்கணும். அதாவது அந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ஃபுல்லாக டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கிரிப்டாக ரைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா நாம் அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணணும். அதுக்கான இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு, அந்த எடிட் பண்ணி கொடுக்குற வீடியோவை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு மேலே தம்பனெயில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கிறதுலையாகட்டும், இல்லை இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையாகட்டும் எக்கச்சக்க சிரமங்கள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து ரெகுலராக கொடுக்கணும், டெய்லி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ரீசனுக்காக இப்போ நம்ம tamiltechmozo.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு டெக் மட்டும் இல்லாமல் அதுக்கு மாற நிறைய அதர் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸும் உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெக் கண்டென்ட்டை A to Z, நியூ ப்ராசஸர் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இல்லை நியூ மொபைல் அப்கமிங் மொபைல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி வந்த மொபைலோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், அதில் இருக்க ட்ராபேக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லா விஷயங்களையுமே அதில் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்பொழுது மறக்காமல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு கூகுளில் tamiltechmozo.comனு அடித்து ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு போஸ்ட் எதுவும் பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் நம்மளுடைய வெப்சைட் எப்படி இருக்குது, இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் வர கண்டென்ட்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இனிஷியலாக நீங்கள் ஒரு பூஸ்டப் கொடுத்தீங்கன்னா, ஒரு விசிட்டிங் போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய டெக் அப்டேட்ஸை அடுத்தடுத்து வரும். யூடியூப்பில் கொடுக்குறத விட கண்டென்ட் அதிகமாக அந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கு வரும். மேபி உங்களுக்கு குரோமில் போய் அடிக்கிறதுக்கு சிரமம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கான நிறைய கண்டென்ட் விஷயங்கள் உங்களுக்கு வர இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப நம்மளுடைய வெப்சைட்டையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற எங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வெப்சைட்டையும் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட பாக்ஸை பொறுத்தவரை எப்பவும் வர ரெட்மி மொபைல் பாக்ஸ் பார்த்தா கொடுத்துருக்காங்க. கீழே Redmi Note 12 5G அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே 5G ரெடி ஹை பர்ஃபார்மன்ஸ் 6 நானோமீட்டர் ப்ராசஸர், 120 Hz AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் கொடுக்காம நம்மளுக்கு பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹைலைட்டான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 4th Gen 1 5G ப்ராசஸர், ஹை பர்ஃபார்மன்ஸ் 6 நானோமீட்டர் ப்ராசஸர், அப்புறம் 120 Hz AMOLED டிஸ்பிளே, Gorilla Glassனு கொடுத்துருக்காங்க. ஸோ Gorilla Glassோட வெர்ஷனை இங்கே மென்ஷன் பண்ணல. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் AI ட்ரிபிள் கேமரா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் கீழே வித் அல்ட்ரா வைட் லென்ஸ் மேக்ரோ லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தென் ஒரு 13 மெகா பிக்சல் AI செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் வந்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும், அதுக்கு 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் கீழே இன்னும் நிறைய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இது ப்ளூ கலர் மொபைல் தான். 4GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இந்த 4GB பேஸ் வேரியண்ட்டை எதுக்காக 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. ஸோ மொபைல் அந்தளவுக்கு ரொம்ப ஹைஃபையான ஸ்பெக்ஸ்லாம் இருந்து இவங்க அந்த ரேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல தான். ஸோ வாங்கினதுக்கப்புறம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. ஓகே, இப்போ அப்படியே இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள சின்னதாக ஒரு குட்டி புக்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டை ஓப்பன் பண்ணோம்னா TPU கேஸ் அண்ட் யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. TPU கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டிலாம் கிடையாது, எப்பவும் வர மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு TPU கேஸ் தான். பட் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். இனிஷியலாக ஃபோன் வாங்கும் போது கேஸ் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு இருக்கணும். ஸோ கேஸ் அவங்களே கொடுக்குறது இன்னொரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் சிம் எஜெக்ட் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா மேலே மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னம்னா உள்ள ஒரு டைப் C டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அப்படியே மொபைல் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த கேமரா டிசைன் வந்து ஆல்ரெடி நிறைய மொபைலில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பெரிய அளவில் நம்மளுக்கு பெருசாக வித்தியாசங்கள் தெரிய போகிறது கிடையாது. ஆனால் இந்த கேமரா பம்பில் இந்த இடத்துல வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது, பார்க்க நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த கேமரா பம்புமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் கொடுக்குது.
இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைலை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு டிசைன் இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். அதாவது என்னன்னா ஒரு ப்ரீமியம் ஃபீல் இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியுது. சேம் டைம் இந்த பேக் சைடு இருக்கிறது பிளாஸ்டிக் தான், பட் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே ஓவர் வியூன்னு வர பாட்டமில் மைக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைப் சி போட்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, தென் வால்யூம் அப் டவுன் கீஸும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, தென் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, மேலேயே ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் 2 சிம் கார்ட்லையுமே 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பேக் சைடு இருக்க டிசைனை பற்றி ரொம்பவே பேசிட்டோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயோட தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குமே இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்க டிஸ்பிளேவை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இதில் ரொம்ப ஹைலைட்டாக பட்ட விஷயம் ஏன்னா AMOLED ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. AMOLED ஸ்க்ரீன் சொன்னாவே கலர்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்கணும், நல்லா அட்ராக்ட் பண்ணுற அளவில் இருக்கணும். ஸோ அது இந்த மொபைலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த ஹைலைட் ஃபியூச்சர்ஸ்னு சொன்னோம்னா பிரைட்னஸ் தான். 1200 நட்ஸ் பீக் பிரைட்னஸ் சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த அளவுக்கு டார்க் தெரியுதோ அந்த அளவுக்கு டிஸ்பிளேல பிரைட்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் இங்கே டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மி பண்ண அப்படின்னா இப்போ ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ டிஸ்பிளே குவாலிட்டிக்கு அடுத்தது நம்ம இந்த ஃபோனை ஆன் பண்ண உடனே ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் தான். ரியல்மியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஆட் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ரொம்ப நாளாக கேள்விப்பட்டு இருக்கோம், நாமளே சொல்லிட்டு இருந்திருப்போம். பட் இந்த மொபைலில் அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். இங்கே மேலேயே நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, தென் உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ள ஒரு தேவையில்லாத ஒரு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மேனுவலாக டெலீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒன்று. பட் இருந்தாலும் கிளியராக கொடுத்துருந்தாங்களா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான நேம் எடுக்கலாம். ஏன்னா ஒரு 4GB RAM மொபைல் இருக்கக்கூடிய மொபைலை 18,000 சேல் பண்ணுறாங்க. அதில் இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இன்க்ளூட் பண்ணாமல் கொடுத்தா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் பேஜில் பார்ப்போம். ஸோ இங்கே MIUI 13 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. இங்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் 13லேயே கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இன்கேஸ் OTA அப்டேட்டில் 13 கொடுக்கும்பொழுது நிறைய பக்ஸ் கிரியேட் ஆகும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் MIUI 13 ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிறது. இங்கே AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க, பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் சைடு மவுண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட அக்யூரேசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு வச்ச உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே எடுத்துக்குது, ரொம்ப டிலேலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வீடியோன்னு வர கலர்ஸ் நல்லா பஞ்சியாக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நல்லாவே AMOLED பேனலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஒன்றுனா HDR10+ சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் வந்து இங்கே யூடியூப்பில் வரல. ஸோ இதுக்கான ரீசன் என்ன தெரியல, மேபி ஃபியூச்சரில் இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மற்றபடி வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டி, கலர்ஸ், பிரைட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்டாக இருக்குது. வீடியோ அடுத்து மீடியா கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் சவுண்ட் எஃபெக்ட் தான். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்டை பொறுத்தவரைக்கும் இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இருக்க ஸ்பீக்கர் மெயின் ஸ்பீக்கரோட சவுண்ட் மட்டும்தான் ஒன்லி. அந்த சவுண்ட் குவாலிட்டி நல்ல லவுடாக இருக்குது, நல்ல தெளிவாக கிளியராக இருக்குது. ப்ராசஸர்னு பார்க்க ஸ்னாப்டிராகனோட 4th Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Gen 1 ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 2 GHz வரைக்கும் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணோம். பட் இதனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான். பட் நீங்கள் அதிகமாக வந்து மல்டிமீடியா கண்டென்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஓரளவுக்கு பேட்டரி பேக்கப், சார்ஜிங் ஸ்பீட்லாம் இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்டாக சாய்ஸாக இருக்கும். அட் தி சேம் டைம் ஃபியூச்சரில் வர ஒரு 7 5G பேண்டை இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த விதத்துலையும் பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேமராவுக்கு வருவோம். கேமராவை பொறுத்தவரைக்கும் இங்கே 48 மெகாபிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், தென் என்ன கேமரானே தெரியாத மாதிரி ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ ஃபோட்டோவிலேருந்து அப்படியே வீடியோன்னு வர இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 720 30fps எடுத்துக்க முடியும். அட் தி சேம் டைம் 1080யும் 30fps தான் எடுத்துக்க முடியும். ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் போத் ஆர் 720 ஆகட்டும் இல்லை 1080 இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நீங்கள் 60 fps வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் இங்கே வீடியோ ஸ்டெபிலைசேஷனே டோட்டலாக இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பட்ஜெட்டில் போட்டு வாங்குகிறோம், ஏன் ஒரு நார்மல் ஸ்டெபிலைசேஷன் சாஃப்ட்வேரில் கூட பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிறதும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சேம் டைம் இங்கே 4K ரெக்கார்டிங்கும் கொடுக்கல, அதுவும் ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. இங்கே எனக்கு என்னென்னா ஒரு 720ல் 60 fps கொண்டுட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிறதும் எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் லென்ஸு, மேக்ரோ லென்ஸு
இதனோட சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, இந்த 30 fps வீடியோ ரெக்கார்டிங் சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஃபுல் ஹெச்டியில் வச்சு எடுத்துகிட்டு இருக்க ஒரு வீடியோ. கலர் நல்லா இருக்குது, டைனமிக் ரேஞ்சு நல்லாவே இருக்குது. ஆனால் ஜூம் போகையில் கிளியரன்ஸ் சுத்தமாக இல்லை. இந்த மொபைலோட ஃபோட்டோஸ்னு வரவும் அதே தான். டீட்டெயில் நல்லா இருக்குது, கலர்ஸ் நல்லா இருக்குது, டைனமிக் ரேஞ்சு ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜூம் போக இமேஜில் கொஞ்சம் கூட கிளியரன்ஸே இல்லை. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சைடில் ரொம்பவே நாய்ஸ் இருக்குது. அவுட்டோரில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய நாய்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். எண்ட் ஆஃப் த வீடியோ, இந்த மொபைல் வாங்கலாமா, 18,000க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,000க்கு மேபி ஒர்த்தா இருக்கலாம். ஆனால் எங்கன்னா ஒரு 6GB ரேம் கொடுத்துருந்தாங்களா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்கும். 18,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஜஸ்ட் 4GB ரேம் தான் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற விஷயமா இருக்குது. பட் இங்கே என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னா AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. பேனல் ஒரு நல்ல தரமான குவாலிட்டியான பேனல் தான். பட் HDR10 சப்போர்ட்டை இங்கே கொடுக்கல, ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்பெக் இருக்க டிஸ்பிளே கொடுத்தும் நீங்கள் எதுக்காக உள்ளே இருக்கிற ஆப்ஷனை கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ட்ராபேக் விஷயமாக தான் இருக்குது. இன்னொரு ட்ராபேக் என்னென்னா 4th Gen 1 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர்லாம் கிடையாது. கேமிங்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதையும் ஏன் இந்த பட்ஜெட்டில் வச்சாங்கன்னு தெரில. இந்த மொபைல் 18,000க்கு 4GB ரேம் கண்டிப்பாக ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதே இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஒரு 1 or 2 மந்த்தில் டெஃபினட்டாக இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஒரு 16,000 15,000 அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு வேளை நீங்கள் இந்த மொபைல் எடுக்கலான்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 மந்த் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 18,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி சில பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கணும். ஸோ டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா இருக்குது. மொபைலோட பேக் சைட் லுக்கை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. 5G சப்போர்ட்னு வர இந்தியாவில் வர மோஸ்ட் ஆஃப் த 5G பேண்டை கண்டிப்பாக இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே இந்த மொபைலுக்கான ஒரு பாசிட்டிவ். இங்கே நெகட்டிவ்னு வருது என்னன்னா, ப்ராசஸரோட ஸ்பீடு வந்து கம்மி, 2 GHz தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப டாப் டக்கரெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குது, பேக் கேமரா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. சுத்தமாக எனக்கு பர்சனலாக பிடிக்கல அப்படிங்கிறதா உண்மை. மேபி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வேறையாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஒரு வேளை Android 13 வரும்பொழுது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னாலும் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா நான் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோ ஒரு கன்க்ளூஷன், இந்த மொபைலுக்கு வர 18,000க்கு கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. டெஃபினட்டாக இந்த மொபைல் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். இதுதான் முன்னையே சொன்னேன். ஒரு 15,000 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் 18,000க்கு 4GB ரேம் 128GB தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நீங்கள் 18,000 போட்டு ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் இந்த மொபைல் எடுக்கிற ஐடியாவும் இருந்தது அப்படின்னா ஒரு 1 or 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.